ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வீடியோவில் அறிவியல் மாதிரி தேர்வு 2 இதை நம்ம பார்க்க போகிறோங்க. 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரை இருக்கிற பள்ளி புத்தகத்திலிருந்து 25 மிக முக்கியமான கேள்வியை நான் கொண்டு வந்திருக்கேங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக டெட்டு, டிஎன்பிஎஸ்சி போன்ற எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ முழுமையாக பாருங்கள். இதே மாதிரி மாடல் டெஸ்ட்டு 1க்கான வீடியோவையும் நம்ம போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க்கு ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் இருக்குது. நீங்கள் பார்க்கலைன்னா அதை பார்த்துருங்க. சரி, நம்ம இன்றைய வீடியோக்குள்ளே போகலாங்களா? ஃபஸ்ட்டு வேணா பாருங்கள். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்கன்னு கொடுத்துருக்காங்க. கூற்று: வானியல் தொலைநோக்கிகளில் குழியாடிகள் பயன்படுத்தப்படுகின்றன. காரணம்: வானில் உள்ள பொருட்கள் ஈலா தொலைவில் உள்ளன. எனவே குழியாடி ஏற்படுத்தும் பிம்பம் தலைகீழாகவும் சிறியதாகவும் இருக்கும். இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா, கூற்றும் சரியாக இருக்குது, காரணம் சரியாக இருக்குது. கூற்று காரணம் சரி என்பது ஆன்சர். நல்லா கவனிங்க ஃப்ரெண்ட்ஸ். வானியல் தொலைநோக்கி இருக்குன்னா அதில் குழியாடியத்தான் பயன்படுத்துவாங்க. அடுத்து வினா பாருங்க. வெப்ப கடத்தல், வெப்பச்சலனம், வெப்ப கதிர்வீச்சு ஆகியவற்றின் மூலம் ஏற்படும் வெப்ப இழப்பை குறைக்கும் கருவி எது? வெப்ப கடத்தல், வெப்பச்சலனம், வெப்ப கதிர்வீச்சு ஆகியவற்றின் மூலம் ஏற்படும் வெப்ப இழப்பை குறைக்கும் கருவி என்ன? இதுக்கான பதில் வெற்றிட குடுவை என்பது சரி. வெற்றிட குடுவை. அடுத்த வினா பாருங்க. ஹைட்ரோ கார்பனின் பண்புகளை ஆராய்க. ஹைட்ரோ கார்பன் பற்றி 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எது சரின்னு கேட்குறாங்க. பெரும்பாலான ஹைட்ரோ கார்பன்கள் நீரில் கரையும். ஹைட்ரோ கார்பன்கள் நீரை விட அடர்த்தி குறைந்தவை. எனவே அவை நீரின் மேற்பரப்பில் மிதக்கின்றன. பெரும்பாலான ஹைட்ரோ கார்பன்கள் கார்பன் ஆக்சிஜனுடன் வினைபுரிந்து கார்பன் டை ஆக்சைடையும் நீரையும் தருகின்றன. இதுக்கான பதில் ஃபஸ்ட்டு பாயிண்டில் தப்பு இருக்குதுங்க. பெரும்பாலான ஹைட்ரோ கார்பன்கள் நீரில் கரையாது. நீரில் கரையாது என்பது சரி. ஹைட்ரோ கார்பன்கள் நீரை விட அடர்த்தி குறைந்தது. எனவே நீரின் மேற்பரப்பில் மிதக்கும். இது கரெக்டு. 3வது பாயிண்ட்டும் சரி. அப்போ பார்த்தீங்கன்னா 2, 3 மட்டும் சரி என்பது ஆன்சர். அடுத்த வினா பாருங்க. காற்றில் எப்பொழுது ஒளி பயணிக்கும்? ஒளி அப்படின்னா சவுண்டுங்க. காற்றில் எப்பொழுது ஒளி பயணிக்கும்? இதுக்கான பதில் அதிர்வுகள் நகரும் பொழுது தான் ஒளி பயணிக்கும். அதிர்வு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகருதுன்னா அப்போ தான் ஒளியானது பயணிக்கும். அடுத்த வினா பாருங்க. உற்பத்தி வாயு பற்றிய கூற்றுகளை ஆராய்க. 4 பாயிண்ட் இருக்குது. இது சரின்னு சொல்லணும். உற்பத்தி வாயு என்பது கார்பன் மோனாக்சைடு வாயுவும் நைட்ரஜன் வாயுவும் கலந்த கலவையாகும். செஞ்சூடான கல்கரியின் மீது 1100 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் நீராவி கலந்துள்ள காற்றை செலுத்துவதன் மூலம் உருவாக்கப்படுகிறது. இது எஃகு உற்பத்தி தொழிற்சாலையில் எரிபொருளாக பயன்படுகிறது. அமெரிக்காவில் உறிஞ்சி வாயு என்றும் இங்கிலாந்தில் மரவாயு என்றும் அழைக்கப்படுகிறது. இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் கரெக்டு. உற்பத்தி வாயு என்பது கார்பன் மோனாக்சைடும் நைட்ரஜன் வாயுவும் கலந்த கலவையாகும். கரெக்டு. செஞ்சூடான கல்கரியின் மீது 1100 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் நீராவி கலந்துருக்கிற காற்று அனுப்புறதன் மூலமாக நம்ம அதை உருவாக்குறோம். கரெக்டு. இது எஃகு உற்பத்தி தொழிற்சாலையில் எரிபொருளாக பயன்படுது. இதுவும் கரெக்டு. ஆனால் 4வது பாயிண்டில் தப்பு இருக்குது. என்னென்னா அமெரிக்காவில் மரவாயு அப்படின்னு சொல்கிறாங்க, இங்கிலாந்தில் உறிஞ்சி வாயுன்னு சொல்கிறாங்க. இங்கே மாறி வந்திருக்கு. அதனால் 4வது பாயிண்ட் தப்பு. அப்போ விடைன்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 3 மட்டும் சரி என்பது ஆன்சர். அடுத்த வினா பாருங்க. நோய் காரணிகளை பொறுத்துக. நோயை உருவாக்கும் காரணிகளை கரெக்டாக பொருத்தணும். இதுக்கான பதில் காலரா விப்ரியோ காலரே அதனால் உருவாக்குது. ரேபிஸ் ரேப்டோ விரிடி மூலமாக உருவாகிறது. அமீபிக் சீதபேதி என்டமீபா ஹிஸ்டாலிடிகா இதன் மூலமாக உருவாகுது. மலேரியா என்பது பிளாஸ்மோடியம் மூலமாக உருவாகிறது. அடுத்த வினா பாருங்க. பதப்படுத்துதல் இது பற்றிய கூற்றுகளை ஆராய்க. 4 பாயிண்ட் இருக்குது. எது சரின்னு கண்டுபிடிக்கணும். இது திரவ நிலையில் உள்ள உணவுகளை பாதுகாக்கும் முறையாகும். லூயிஸ் பாஸ்டியர் என்பவரால் 1862 இந்த முறை கண்டறியப்பட்டது. இந்த முறையில் பாலில் உள்ள பாக்டீரியாக்களை கொல்வதற்காக பால் 100 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலைக்கு சூடுபடுத்தப்படுகிறது. பாக்டீரியாக்கள் மீண்டும் வளராமல் இருக்க பால் 10 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலைக்கு உடனடியாக குளிர வைக்கப்படுகிறது. இதுக்கான பதில்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் கரெக்டு.
பதனிடுதல், அதாவது பாஸ்டரைசேஷன் சொல்லுவாங்க. இது வந்து திரவ நிலையில் இருக்கிற உணவுப் பொருளை பாதுகாக்கிறதுக்காக பயன்படுத்தப்படும் முறை. லூயிஸ் பாஸ்டியர் என்பவர் 1862 கண்டுபிடிச்சாரு. 3வது பாயிண்ட்ல தப்பு இருக்கு. என்ன பண்ணுவாங்கன்னா, பாலை வந்து 70 டிகிரி செல்சியஸ்க்கு வெப்பப்படுத்துவாங்க. 70 டிகிரி செல்சியஸ் என்பது சரி. 4வது பாயிண்ட் சரி. பாக்டீரியாக்கள் மீண்டும் வளராமல் இருப்பதற்காக 10 டிகிரி செல்சியஸ்க்கு உடனே வந்து கூல் பண்ணுவாங்க. இது கரெக்ட். அப்போ இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 4 மட்டும் சரி என்பது ஆன்சர். அடுத்த வினா பாருங்க. பாசிகளின் பயன்களை ஆராய்க. பாசிகளை பற்றி 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எது சரின்னு சொல்லணும். லேமினேரியா என்ற பழுப்பு பாசியிலிருந்து அயோடின் பெறப்படுகிறது. குளோரெல்லா பைரினாய்டோசா என்ற பாசி விண்வெளி பயணத்தின் போது மனித கார்பன் டை ஆக்சைடை அகற்றவும் கழிவுகளை மக்கச் செய்வதற்கும் பயன்படுகிறது. அகார் அகார் என்பது ஜெலிடியம் மற்றும் கிரேசிலேரியா ஆகிய சிவப்பு பாசியிலிருந்து எடுக்கப்படுகிறது. அகார் அகாரங்கிறத எடுக்கிறாங்க. இது ஆய்வகத்திலுள்ள வளர்ப்பு ஊடகங்களில் பயன்படுத்தப்படுகிறது. இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா அனைத்துமே சரிங்க. நல்லா கவனிங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே பாசி தான். லேமினேரியா அப்படிங்கிறது பழுப்பு பாசி, இதிலிருந்து அயோடினை தயாரிக்கிறாங்க. குளோரெல்லா பைரினாய்டோசா என்பது ஒரு பாசி. இந்த பாசி மூலமாக விண்வெளி பயணத்தின் போது ஏற்படக்கூடிய கழிவுகளை மக்கச் செய்கிறாங்க. அகார் அகார் அப்படிங்கிறது இதுவும் வந்து சிவப்பு பாசியிலிருந்து எடுக்கப்படுது. இது வந்து ஆய்வகங்களில் வளர்ப்பு ஊடகங்களை பயன்படுத்துகிறாங்க. இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா 3மே சரி என்பது ஆன்சர். அடுத்த வினா பாருங்க. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று ஆர்.எச். விட்டேகரின் 5 உலக வகைப்பாட்டில் பூஞ்சைகள் 2வது உலகமாக இடம்பெற்றுள்ளன. காரணம் இவற்றில் பச்சையம் மற்றும் டார்ச் இல்லை. இதுக்கான பதில் காரணம் சரியா இருக்கு. பூஞ்சையில் பச்சையமும் இல்லை, டார்ச்சும் இல்லை. ஆனால் கூற்று தப்பா இருக்கு. ஆர்.எச். விட்டேகருடைய 5 உலக வகைப்பாட்டில் பூஞ்சைகள் 3வது உலகமாக இடம்பெற்றுள்ளது. அப்போ இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா காரணம் மட்டும் சரி என்பது ஆன்சர். அடுத்த வினா பாருங்க. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. ஸ்டேபஸ் அல்லது தொடை எலும்பே மனித எலும்புக்கூட்டின் மிக நீளமான மற்றும் வலிமையான எலும்பாகும். நடுச்செவியில் உள்ள பீமர் என்ற எலும்பே மனித எலும்புக்கூட்டின் மிகச்சிறிய மற்றும் லேசான எலும்பு ஆகும். இந்த 2ல் எது சரின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான பதில் கூற்று 2ம் தவறு என்பது ஆன்சர். ஏன் தவறு? ஸ்டேபஸ் அப்படிங்கிறது நடுசெவியில் இருக்குது. இதுதான் மனித எலும்புக்கூட்டுடைய மிகச்சிறிய மற்றும் லேசான எலும்பு. அதுவே பீமர் அப்படிங்கிறது தொடை எலும்பு. இதுதான் மனித எலும்புக்கூட்டுடைய மிக நீளமான வலிமையான எலும்பு. 2மே மாறி வந்திருக்கு. அதனால் கூற்று 2ம் தவறு என்பது சரி. அடுத்த வினா பாருங்க. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. 3 பாயிண்ட் இருக்குது. எது சரின்னு சொல்லணும். இந்திய உணவுக் கழகம் FCI 1965 ஜனவரி 14 சென்னையில் ஏற்படுத்தப்பட்டது. நாடு முழுவதும் பொது விநியோக திட்டத்தின் கீழ் உணவு தானியங்களை வழங்குதல், உணவு தானியங்களை நிர்வகித்தல் ஆகியவை இதன் முக்கிய நோக்கமாகும். தற்பொழுது இதன் தலைமையகம் சென்னையில் உள்ளது. இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் கரெக்டு. FCI இதை 1965 ஜனவரி 14 உருவாக்குனாங்க, சென்னையில் உருவாக்குனாங்க. 2வது பாயிண்ட்டும் சரி. 3வது பாயிண்டில் தப்பு இருக்குது. என்ன தப்புனா, தற்போது இதனுடைய தலைமையிடம் புது டெல்லியில் இருக்கிறது. இப்போ சென்னையில் இல்லை, புதுடெல்லி என்பது சரி. அப்போ விடைன்னு பார்த்தீங்கன்னா 1, 2 மட்டும் சரி என்பது ஆன்சர். அடுத்த வினா பாருங்க. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. 4 பாயிண்ட் இருக்குது. எது சரின்னு சொல்லணும். சிப்கோ இயக்கம் முக்கியமாக ஒரு வன பாதுகாப்பு இயக்கமாகும். சிப்கோ என்ற சொல்லுக்கு ஒட்டிக்கொள்வது அல்லது கட்டிப்பிடிப்பது என பொருள். இந்த இயக்கத்துடைய நிறுவனர் சுந்தர்லால் பகுகுணா ஆவார். மரங்களை பாதுகாத்தல், காடுகள் அழிந்து விடாமல் அவற்றை பராமரித்தல் போன்ற நோக்கங்களுடன் 1970 தொடங்கப்பட்டது. இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா அனைத்துமே சரிதாங்க. சிப்கோ இயக்கம் என்பது ஒரு வன பாதுகாப்பு இயக்கம். சிப்கோ அப்படின்னா ஒட்டிக்கொள்வது அல்லது கட்டிப்பிடிப்பது என்ற அர்த்தம். இந்த இயக்கத்தை உருவாக்கினவர் சுந்தர்லால் பகுகுணா 1970 உருவாக்கியிருக்காங்க. அனைத்தும் சரி என்பதுதான் ஆன்சர். அடுத்த வினா பாருங்க. மைய விலக்கு விசை ஒரு டேஸ். இது வந்து புக் பேக் கொஸ்டினுங்க. மைய விலக்கு விசை என்பது என்ன? இதுக்கான பதில் மைய நோக்கு விசைக்கு எதிரான விசை தான் மைய விலக்கு விசை. மைய நோக்கு விசைக்கு எதிரான விசை. அடுத்த வினா பாருங்க. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று
உயரமான மலைகளின் மேலே செல்லும் பொழுது அழுத்தம் குறைவதால் மலை ஏறுபவர்களுக்கு உயிர்வாயு உருளை இணைந்த சிறப்பான சுவாசிக்கும் இயந்திரங்கள் தேவைப்படுகிறது. காரணம், மனிதனின் நுரையீரல் கடல் மட்ட வளிமண்டல அழுத்தத்தில், அதாவது 101.3 kPa இந்த அழுத்தத்தில் சுவாசிப்பதற்கேற்ப தகுந்த தகவமைப்பை கொண்டுள்ளது. இதுக்கான பதில்னு பார்த்தீங்கன்னா, கூற்றும் சரி, காரணம் சரி. இந்த அழுத்தத்தில் தான் மனுஷனால் சுவாசிக்க முடியும். மலைக்கு மேலே போகும்போது என்ன ஆகுதுங்க, அழுத்தம் குறையுது. அதனால் அவனுக்கு சுவாசிக்கும் சிறப்பான கருவி தேவைப்படுது. அப்போ பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் இரண்டுமே சரி என்பது ஆன்சர். அடுத்த வினா பாருங்க. வெளிக்கூட்டில் 8 எலக்ட்ரான்களுடன் நிலைத்த எலக்ட்ரான் அமைப்பை பெற்ற தனிமம் என்ன? வெளிக்கூட்டில் 8 எலக்ட்ரான்களுடன் நிலைத்த எலக்ட்ரான் அமைப்பை பெற்ற தனிமம் என்ன? இதுக்கான பதில் மந்தவாயுக்கள். மந்தவாயுக்களுடைய வெளிக்கூட்டில் தான் 8 எலக்ட்ரானும் முழுமையாக இருக்கும். அடுத்த வினா பாருங்க. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று, நன்னீரை விட உப்பு நீர், அதாவது கடல் நீர் அதிகமான மிதப்பு விசையை ஏற்படுத்தும். காரணம், மிதப்பு விசையானது பாய்மங்களின் பருமனை சார்ந்தது போலவே அதன் அடர்த்தியையும் சார்ந்துள்ளது. இதுக்கான பதில் கூற்றும் சரி, காரணம் சரி, இரண்டும் சரி என்பது ஆன்சர். அதாவது மிதப்பு விசை அப்படிங்கிறது ஒரு பாய்மம் இருக்குன்னா அந்த பாய்மனத்துடைய பருமனையும் சார்ந்தது, அதனுடைய அடர்த்தியும் சார்ந்தது. உப்பு நீர் என்பது அதிக அடர்த்தி கொண்டது, அதனால அதிகமான மிதப்பு விசையை ஏற்படுத்தும். இரண்டும் சரி என்பது ஆன்சர். அடுத்த வினா பாருங்க. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று, உலர் பனிக்கட்டி, அயோடின், உறைந்த கார்பன் டை ஆக்சைடு, நாப்தலின் போன்ற திடப்பொருட்களை வெப்பப்படுத்தும் பொழுது திரவ நிலைக்கு மாறாமல் நேரடியாக வாயு நிலைக்கு மாறிவிடுகின்றன. காரணம், வெப்பப்படுத்தும் பொழுது திடப்பொருட்கள் நேரடியாக வாயு நிலைக்கு மாறும் நிகழ்வு ஆவியாதல் எனப்படுகிறது. இதுக்கான பதில் கூற்று ஒன்று சரி. அதாவது கூற்று சரி. உலர் பனிக்கட்டி, அயோடின், உறைந்த கார்பன் டை ஆக்சைடு, நாப்தலின் இதெல்லாமே திடப்பொருட்கள். இதை வெப்பப்படுத்தும் பொழுது டைரெக்டாக வாயு நிலைக்கு மாறிடும். காரணம் தப்பாக இருக்குது. வெப்பப்படுத்தும் பொழுது திடப்பொருள் நேரடியாக வாயு நிலைக்கு மாறினா அதை பதங்கமாதல்னு சொல்லுவாங்க. பதங்கமாதல் என்பதுதான் சரி. பதங்கமாதல் என்பதுதான் சரி. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கூற்று மட்டும் சரி என்பது ஆன்சர். அடுத்த வினா பாருங்க. நெப்டியூன் பற்றிய கூற்றுகளை ஆராய்க. நெப்டியூன் அப்படிங்கிற கிரகத்தை பற்றி 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எது சரின்னு சொல்லணும். நெப்டியூன் சிவப்பு நிற விண்மீன் போன்று காட்சியளிக்கும். சூரியனிலிருந்து 8ஆவதாக உள்ள இது மிகவும் காற்று வீசக்கூடிய கோளாகும். 248 ஆண்டுகளுக்கு ஒரு முறை புளூட்டோ இதன் சுற்றுப்பாதையை கடக்கிறது. இந்த நிலை 20 ஆண்டுகளுக்கு தொடர்கிறது. இந்த நெப்டியூன் அப்படிங்கிறதுக்கு 13 நிலவுகள் உள்ளன. அதில் ட்ரைட்டான் என்ற நிலவே பெரியதாகும். சூரிய மண்டலத்தில் கோளின் சுழற்சிக்கு எதிர் திசையில் சுற்றும் ஒரே நிலவு ட்ரைட்டான் ஆகும். இதுக்கான பதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் தப்பாக இருக்குதுங்க. நெப்டியூன் அப்படிங்கிறது சிவப்பு நிற விண்மீன் மாதிரி இருக்காது. இது பார்த்தீங்கன்னா பச்சை நிற விண்மீன் போன்று காட்சியளிக்கும். பச்சை நிறத்தில் இருக்கும். 2வது பாயிண்ட் சரி. சூரியனுடைய 8ஆவது கோள் தான் இந்த நெப்டியூன். இது மிகவும் காற்று வீசக்கூடிய கோள். 3வது பாயிண்ட்டும் சரி. 248 ஆண்டுகளுக்கு ஒரு முறை என்னுடைய ரூட்டில் கிராஸ் ஆகுது. 20 ஆண்டுகளுக்கு அந்த நிலை நீடிக்குது. 4வது பாயிண்ட்டும் சரி. இதுக்கு 13 நிலவு இருக்குது. அதில் பெருசுங்கிறது ட்ரைட்டான். சூரிய மண்டலத்தில் கோளுடைய சுழற்சிக்கு எதிர் திசையில் சுற்றும் ஒரே நிலவு ட்ரைட்டான் தான். அப்போ இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா 2, 3, 4 மட்டும் சரி என்பது ஆன்சர். அடுத்த வினா பாருங்க. கடின நீரை மென்னீராக்க பயன்படுவது என்ன? கடின நீரை மென்னீராக்க பயன்படுவது என்ன? இதுக்கான பதில் Na2CO3. இது என்ன அப்படின்னா சலவை சோடான்னு சொல்லுவாங்க. சலவை சோடான்னு சொல்லுவாங்க, அல்லது சோடியம் கார்பனேட்னு சொல்லுவாங்க. இதுதான் கடின நீரை மென்னீராக்க பயன்படுகிறது. அடுத்த வினா பாருங்க. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று, இரத்தம் ஒரு கலவையாகும். இரத்தம் என்பது ஒரு கலவையாகும். காரணம், இரத்தத்தில் இரத்த தட்டுகள், வெள்ளை அணுக்கள் மற்றும் இரத்த அணுக்கள் மற்றும் பிளாஸ்மா போன்ற பல்வேறு கூறுகள் கலந்துள்ளன. இதுக்கான பதில்னா இரண்டுமே சரிதாங்க. இரத்தம் என்பது ஒரு கலவை, அதில் எல்லாமே கலந்துருக்கு. கூற்றும் காரணம் சரி என்பது ஆன்சர். அடுத்த வினா பாருங்க. அமிலங்களை பொறுத்துக.
எந்தெந்த பொருள்ல எந்தெந்த அமிலம் இருக்கு அப்படிங்கிறத கரெக்ட்டா கண்டுபிடிக்கணும். இதுக்கான பதில் ஆப்பிள்ல மாலிக் அமிலம் இருக்கு. எலுமிச்சையில சிட்ரிக் அமிலம் இருக்கு. திராட்சையில டார்டாரிக் அமிலம் இருக்கு. தயிர்ல லாக்டிக் அமிலம் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் இத மனப்பாடம் பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா எக்ஸாம்ல கேட்பாங்க. அடுத்த வினா பாருங்க. கீழ்க்கண்ட கூற்றுகளை ஆராய்க. அணுவ பற்றி 4 பாயிண்ட் குடுத்திருக்காங்க. எது சரின்னு சொல்லணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அணுக்கள் மிக நுண்ணிய நிறை எண்களை பெற்றுள்ளதால் அவற்றை கிராமில் அளவிட முடியாது. அவை AMU என்று அளவிடப்படுகின்றன. இதன் புதிய அலகு U ஆகும். நல்லா கவனிங்க. இத U அப்படின்னு இப்ப சமீப காலங்கள்ல குறிப்பிடுறாங்க. அணுவின் உருவ அளவு நானோமீட்டர் என்ற அலகால் அளவிடப்படுகிறது. ஒரு நானோமீட்டர் என்பது 10⁻⁻⁶ மீட்டர் ஆகும். அணுக்கள் மிகவும் நுண்ணிய பொருளாக உள்ளதால் ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் அதாவது SEM என்பதன் மூலமாக பார்வையிடப்படுகின்றன. இதுக்கான பதில்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சரியா இருக்கு. 2வது பாயிண்ட்டும் சரியா இருக்கு. 3வது பாயிண்ட் தப்பு இருக்கு. என்ன தப்புன்னா 10⁻⁻⁶ மீட்டர் என்பது மைக்ரான் அப்படின்னு சொல்லுவாங்க. நானோமீட்டர் என்பது 10⁻⁻⁹ மீட்டர். 10⁻⁻⁹ மீட்டர் தான் நானோமீட்டர். 4வது பாயிண்ட்டும் சரி. அப்ப இங்க விடைன்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 4 சரி என்பது ஆன்சர். அடுத்த வினா பாருங்க. நவீன தனிம வரிசை தொகுதிகளை பொறுத்துக. தனிம வரிசை அட்டவணையில தொகுதிகள் இருக்கும். அதை வந்து சரியா பொருத்தணும். இதுக்கான பதில் 13வது வரிசை என்பது போரான் குடும்பம். 14வது வரிசை என்பது கார்பன் குடும்பம். 15வது வரிசை என்பது நைட்ரஜன் குடும்பம். 16வது வரிசை என்பது ஆக்சிஜன் அல்லது சால்கோஜன் குடும்பம். இது நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். டைரெக்டாகவே கேட்க வாய்ப்பு இருக்கு. அடுத்த வினா பாருங்க. கீழ்க்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கிராஃபின் இதை பற்றி 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இது சரின்னு சொல்லணும். ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவுக்கு இன்னும் லைக் போடாத நண்பர்கள் லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பற்றிய ஃபீட்பேக்கையும் மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்க. சரி 4 பாயிண்ட்டையும் பார்க்கலாமா. கிராஃபின் என்பது தற்பொழுது புதிதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ள கார்பனின் புறவேற்றுமை வடிவமாகும். கிராஃபின் தான் உலகத்திலேயே மிகவும் தடிமன் குறைவான சேர்மமாகும். கிராஃபின் தான் உலகிலேயே மிகவும் கனமான சேர்மமாகும். கிராஃபின் தான் கண்டுபிடிக்கப்பட்ட சேர்மங்களிலேயே மிகவும் வலிமையான சேர்மமாகும். இதுக்கான பதில்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சரி. கார்பனுடைய புறவேற்றுமை வடிவம் தான் கிராஃபின். இதை இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. 2வது பாயிண்ட் சரி. கிராஃபின் தான் உலகத்திலேயே மிகவும் தடிமன் குறைவான சேர்மமாகும். 3வது பாயிண்ட் தப்பு இருக்கு. என்ன தப்புனா உலகத்திலேயே மிகவும் லேசான தனிமம் என்பது தான் கிராஃபின். 4வது பாயிண்ட் சரி. மிகவும் வலிமையான சேர்மம் அப்படின்னா அதுவும் கிராஃபின் தான். அப்போ இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 4 மட்டும் சரி. அடுத்த வினா பாருங்க. கடைசி வினாங்க. இதோட வீடியோ முடியுது ஃப்ரெண்ட்ஸ். கதிரியக்க சிகிச்சைகளை பொறுத்துக. எந்தெந்த ஐசோடோப்பை கதிரியக்க சிகிச்சைகளை பயன்படுத்துகிறாங்கன்னு கேட்குறாங்க. இதுக்கான பதில் தங்கம் 198 இதை புற்றுநோயை சரி பண்ண பயன்படுத்துகிறாங்க. அயோடின் 131 ஹைபர் தைராய்டிசம் மற்றும் புற்றுநோயை சரி பண்ண பயன்படுத்துகிறாங்க. பாஸ்பரஸ் 32 இரத்த கோளாறு மற்றும் தோல் நோயை சரி பண்ண பயன்படுத்துகிறாங்க. கோபால்ட் 60 புற்றுநோயை சரி பண்ண பயன்படுத்துகிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து மனப்பாடம் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக தேர்வில் எதிர்பார்க்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைய வீடியோவில் 25 மிக முக்கியமான கேள்வியை பார்த்துருக்கோம். நீங்கள் டெஸ்ட் மாதிரி போட்டிருந்தீங்கன்னா இதில் எத்தனை கேள்விக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சதுங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்தடுத்து வீடியோ வந்துகிட்டே இருக்குது. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.